சாப்டர் 7. அமைச்சர் செந்தூர் வேந்தன் அப்போது சிவமயம் ஐயாவை பார்க்க வந்தார். சிவமயம் ஐயாவை பார்க்க வருபவர்கள் அனைவருமே மிக முக்கிய நபர்கள் என்பதால் அமைச்சர் வரும் அந்த தடபுடல் ஏதும் அங்கே இருக்கவில்லை. பொதுமக்கள் கூடும் இடத்தில் என்றால் அது வேறு மாதிரி. இங்கே இப்போது அமைச்சர் வந்திருப்பது அவரை போன்ற முக்கியஸ்தர்கள் கூடும் இடம்தான் என்பதால் எந்த தடபுடல் இல்லாமல் தான் இருந்தது. உண்மையில் ரித்தீஷ் அமைச்சரை பார்த்து அதிர்ச்சியாகவில்லை. மாறாக அவரது டிரைவர் ராஜேஷை பார்த்துதான் அதிர்ச்சியானான். பணம் பிடிப்பட்டதை டிவியில் பார்த்த ரித்தீஷுக்கு டிரைவர் ராஜேஷ் தான் அந்த பண கண்டெய்னரை ஓட்டி வந்தவர் என்று தெரியும். ஆனால் அவர் அமைச்சரின் ஆள் என்பது இப்போது ராஜேஷை அவருடன் பார்த்த போதுதான் தெரிந்தது. ஒத்திசைவு கோட்பாட்டின்படி அமைச்சரிடம் ரித்தீஷ் கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் ரித்தீஷின் நல்ல நேரம் குரு பார்வையால் அவன் தப்பித்தான். உண்மையில் அந்த இடத்தில் இல்லாமல் வேறு ஏதேனும் வழியில் ஒத்திசைவு விதி அமைச்சரிடம் ரித்தீஷை கொண்டு சென்றால் என்ன ஆகியிருக்குமோ? ஒருவேளை அது ரித்தீஷ் தப்பிக்கும் சூழ்நிலையாக கூட இருக்கலாம், அல்லது மாட்டிக்கொள்ளும் சூழ்நிலையாக கூட இருக்கலாம். நிகழ்தகவு அடிப்படையில் அதற்கு சம வாய்ப்பு உண்டு. ஆனால் இன்று ரித்தீஷ் தப்பித்து விட்டான். இனிமேலும் அமைச்சரிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க மீண்டும் ஆமை வேகத்துக்கு மாற தீர்மானித்தான். பின்பு அமைச்சருக்கு இப்போது நேரம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள நினைத்தான். அதன்படி அந்த குடிசை போன்ற அலுவலகத்தின் வெளிப்புறம் எந்த இடத்தில் நின்றால் உள்ளே பேசுவது ஓரளவிற்காவது கேட்குமோ அந்த இடத்தில் சென்றான். அவனது அதிர்ஷ்டம் அந்த இடத்தில் ஒரு குடிநீர் பானை இருந்தது. பானை நீரை குடிக்கும் சாக்கில் உள்ளே நடப்பதை கூர்ந்து கவனித்தான். உள்ளே இருப்பவர்களுக்கு வெளியே யார் இருந்தாலும் தெரியாது. வெளியில் இருப்பவர் ஒலி எழுப்பாதவரை அங்கே ஒருவர் இருக்கிறார் என்பதை உள்ளே இருப்பவர்கள் அறிய முடியாது. உள்ளே சிவமயம் ஐயா அமைச்சரிடம், உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்கு, கவலைப்படாதீங்க, உங்க பணம் திரும்ப கிடைச்சிடும், பதவிக்கு ஆபத்து இல்ல, காராகிரக பிரவேசம் இருப்பதாக உங்கள் ஜாதகத்தில் காட்டவில்லை, எனவே நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியது வராது என்றார். அதற்கு அமைச்சர், ஐயா பணம் கிடைச்சிடுமா ஐயா? நான் பணத்தை பத்தி கவலையே படல, இத போல பல மடங்கு இன்னும் சம்பாதிச்சுக்கலாம், பதவி பத்தி தான் பயமா இருந்துச்சு என்றார். அதற்கு சிவமயம் ஐயா, இல்ல இப்போ உங்க நேரம் நல்லாதான் இருக்கு, அதனால எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பணமும் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் என்றார். அதை கேட்ட ரித்தீஷுக்கு பீதியானது. உண்மையில் சிவமயம் ஐயா ஒவ்வொருவரின் தலை எழுத்தையும் தான் படித்து சொல்லிக் கொண்டிருந்தார். அவருக்கு கூட என்ன நடக்கிறது என்ற முழு பிக்சர் கிடையாது. உண்மையில் ரித்தீஷ் அதிர்ச்சியானது கடவுளை பற்றிதான். அட ஆண்டவா, உன் விளையாட்டுக்கு அளவே இல்லையா? நீ பாட்டுக்கு தென்னை மரத்துல ஒரு குத்து, புளிய மரத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்து என்று முத்துக்காலை வடிவேலுவிடம் கூறுவதை போல குத்தி கொண்டிருக்கிறாயே. கடவுளே, நீ மட்டும் என் கையில மாட்டுன 3வது குத்து உன் மூக்குல நான் குத்துவேன் என்றான் ரித்தீஷ் மனதிற்குள்ளேயே. ரித்தீஷ் டோனி போல கூல் டைப். எத்தனை கேயாஸ் வந்தாலும் கூலாகவே இருந்து இறுதியில் வெற்றியை தட்டி செல்லும் சுபாவம் அவனிடம் இருந்தது. இவையெல்லாம் ஒருவன் செய்வது அவனது குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. இப்போதுதான் 3 ஆண்டுகள் அமைதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை என்று தெரிந்துவிட்டதே, இனி குடும்பத்தோடு தரமான நேரத்தை செலவழிக்கலாம் என்று நினைத்தான். தீக்குள் விரலை வைத்தால் தித்திப்பாய் அங்கே நீதான், ரித்தீஷ் கவிஞன் சொன்ன குண்டம்மாவா. நான் கற்ற அறிவியலில் உன்னை போல அதிசயம் இல்லை, தீக்கற்ற நிற்கத கண்ணே விஞ்ஞானந்தான் என்று AR ரகுமான் இசையமைத்து கவிஞர் வாலி எழுதிய பாடலில் சில வார்த்தைகளை மட்டும் மாற்றி போட்டு பாடிக்கொண்டிருந்தான் ரித்தீஷ். அதை கேட்டு வழக்கம் போல கடுப்பான தாமரை, ஆமண்டா என்னைய வச்சு ஆராய்ச்சி பண்றேல என்று கேட்டாள். நான் தான் அந்த ஐன்ஸ்டைனா, உன்னை ஆராய்ச்சி செய்ய என்னால் ஆகாதே, நீதான் புது விண்மீனா, இந்த வையத்தை விட்டு வானம் போகாதே என்று அடுத்தடுத்த வரிகளை பாடினான் ரித்தீஷ். உண்மையில் அவளுக்கு பதில் சொல்வது போல இருந்தாலும் அது பாட்டின் அடுத்தடுத்த வரிகளாக அமைந்தது ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் தான். அதற்கு அவள் சும்மா லேசாக முறைத்துவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போனாள். மீண்டும் பாட ஆரம்பித்தான் ரித்தீஷ். உன் பேரை எந்த நாளிலும்
உள்ளத்தில் எழுதவில்லையே என்னையொரு வார்த்தை தான் கேட்காமலே. என் ஜீவன் உன்னை சேர்ந்ததோ, உள்ளத்தில் என்ன நேர்ந்ததோ, உதட்டினில் நாளெல்லாம் உன் பாடலே. காதல் வரும் தேதி கிழமை எதுவென்று எவர்க்கும் கலண்டர் காட்டாதே. அதுவாக வேர்விட அன்பே நீ நீர்விடு. பூவாய் பூக்கும் வண்ணம் பேரின்பம் உண்டாச்சோ, பெண் பாவை எனதாச்சோ என்று ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்து கவிஞர் வாலி எழுதிய வேறு ஒரு பாடலை பாடிக்கொண்டு இருந்தான். தாமரைக்கு உள்ளுக்குள் சந்தோஷம்தான். ஆனால் திடீரென்று 2 நாள் பாடுகிறான், 2 நாள் வேலையின்றி இருக்கிறான். ஒரு சமநிலை இல்லையே என்று நினைத்தாள். உண்மையில் தாமரையின் அப்பா ஒரு அரசு அதிகாரி. அவருக்கு அரசு இயந்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வேலையை மட்டும் செய்தால் போதும். மிகவும் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் அவரே தனியார் நிறுவனத்தில் பணியாற்றினால் தினசரி கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியது வரும். அவளின் அப்பாவால் தினசரி ஒரு சமநிலையில் இருக்க முடிந்தது. எதுவாயினும் ரூல்ஸ் பின்பற்றினால் போதும் என்கிற நிலைதான் அவரது சமநிலைக்கு காரணம். ஆனால் ரித்தீஷ் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தான். மேலும் அவன் பணத்தை முதலீடு செய்யும் வேலை செய்து கொண்டிருந்தான். முதலீடு முடிவுகள், சந்தை ஏற்ற இறக்கம், புதிய முதலீட்டு வாய்ப்பை கண்டுபிடிப்பது என்று மிக கடினமான முடிவுகளை தினசரி எடுக்க வேண்டியது வரும். சில நாள் நல்லபடியாக இருக்கும், சில நாள் கடினமாக இருக்கும். அதற்கேற்ப அவனது மனநிலை இருந்தது. மேலும் இப்போது அவனுக்கு கிடைத்திருக்கும் பணத்தை வரமாக கருதுவதா சாபமாக கருதுவதா என்ற குழப்பம் இருந்தது. அப்போது அவன் அதிலேயே சிந்தனையை வைத்திருந்தான். இப்போது சிவமயம் ஐயாவை பார்த்துவிட்டு வந்து அவனது குழப்பம் தீர்ந்தது. எனவே இப்போது நிம்மதியாக குடும்பத்தை நோக்கி சிந்தனையை செலுத்த முடிகிறது, சந்தோஷமாக பாட முடிகிறது. இன்னைக்கு எங்கேயாவது வெளியில போகலாமா என்று கேட்டான் ரித்தீஷ். வழக்கம் போல தாமரை எங்க போகலாம் என்று கேட்டாள். வழக்கம் போல கடைசியில் ஏதோ ஒரு ஹோட்டல் செல்லலாம் என்று தீர்மானமானது. சேஷு சம்மர் கேம்ப் சென்றதால் தாமரையும் ரித்தீஷும் மட்டுமே ஹோட்டல் சென்றனர். ஹோட்டலில் ஆர்டர் செய்துவிட்டு வரும் வரை காத்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த ஹோட்டலில் என்னவெல்லாம் சுவையாக இருக்கும் என்று இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். மேலும் எந்தெந்த ஹோட்டலில் என்னவெல்லாம் சுவையாக இருக்கும் என்று பேசிக் கொண்டிருந்தனர். புதிய ஹோட்டல் திறப்பு, ஹோட்டலில் சர்ஃப் மாற்றம், புதிய டிஷ் வருகை, இவையெல்லாம் அந்த தலைப்பை எவ்வளவு வருடமானாலும் பேசு பொருளாக வைத்திருந்தது. அப்போது அதிர்ஷ்டத்தை பற்றிய பேச்சு எழுந்தது. அதற்கு ரித்தீஷ் சொன்னான், அதிர்ஷ்டத்தை பலர் பயன்படுத்த முடியாததற்கு காரணம் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்ற முகமூடி அணிந்து கொண்டுதான் வரும். அதற்கு தாமரை எப்படி என்று கேட்டாள். அதற்கு ரித்தீஷ் சொன்னான், ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் சொல்லியே புரிய வைக்கிறேன். டைரக்டர் கே. பாலச்சந்தர் 3 படங்களை ஒரே நேரத்தில் தயாரித்தார். அதில் ஒன்று ரோஜா, மணிரத்னம் இயக்கத்தில், மற்றொன்று ரஜினிகாந்த், அண்ணாமலை. அண்ணாமலை படத்தை இயக்குனர் வசந்த் இயக்குவதாக இருந்தது. அப்போது இயக்குனர் வசந்த், இசையமைக்க இளையராஜா இல்லையா, வேறு ஒருவர் இசையமைத்தால் அந்த படத்தை இயக்க எனக்கு தைரியம் இல்லை என்று இளையராஜாவின் இசை இல்லாமல் படத்தை கற்பனை கூட செய்து பார்க்க தைரியம் இல்லாமல் அதை விஷ பரீட்சையாக கருதி அதில் தான் இருந்தால் அதனால் தனது கரியர் பாதிக்கப்படும் என்று நினைத்து படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் முன் படத்திலிருந்து வெளியேறினார். அதன் பின் தான் சுரேஷ் கிருஷ்ணா அண்ணாமலை படத்தை இயக்கினார். அதன் பிறகு இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா, நடிகர் ரஜினிகாந்த், இசையமைப்பாளர் தேவா கூட்டணியில் பாட்ஷா படமும் வந்தது. ஒருவேளை இயக்குனர் வசந்த் அண்ணாமலை படத்தை தனது துரதிர்ஷ்டமாக கருதாமல் அதற்கு பின்னால் அவருக்கு இருக்கும் அதிர்ஷ்டத்தை தொலைநோக்கு பார்வையுடன் பார்த்திருந்தால் இன்று அவர் ஒரு உச்ச இயக்குனராக இருந்திருப்பார் என்றான். தாமரை கேட்டால், இயக்குனர் வசந்தா, நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதற்கு ரித்தீஷ் சொன்னான், இயக்குனர் வசந்த் தல, தளபதி இருவரையும் ஒரே திரைப்படத்தில் நடிக்க வைத்த இயக்குனர். அதன்பின் பூவெல்லாம் கேட்டுப்பார், ரிதம் என்று இளையராஜா இசையமைக்காத படங்களை தைரியமாக இயக்கினார் என்று சொல்லி சிரித்தான். மேலும் ரித்தீஷ் தொடர்ந்தான், அதே நேரத்தில் அதே சவாலை இயக்குனர் மணிரத்னமும் மேற்கொள்ள நேர்ந்தது. ஆனால் இயக்குனர் மணிரத்னமோ
ஒரு புதிய இசையமைப்பாளரை தேடினார். அப்போது ராஜீவ் மேனன் தான், மணி, நான் ஒரு பையனோட நிறைய ஆட்ஸ் பண்ணிருக்கேன், திலீப்னு பேரு, அவன் மியூசிக் எல்லாம் கேட்டு பாரு, பிடிச்சிருந்தா ரோஜாக்கு யூஸ் பண்ணிக்கோ என்றார். பின் மணிரத்னம் திலீப்பின் மியூசிக் கேட்டுவிட்டு ரோஜாவில் அவனை இசையமைப்பாளராக அறிமுகம் செய்தார். அந்த திலீப் தான் AR ரஹ்மான் என்றார். ஒரே நேரத்தில் ஒரே சூழ்நிலையில் ஒரே விதமான சவாலை இருவர் வேறு வேறு விதமாக எதிர்கொண்டனர். ஒருவர் தன் தலைக்கு வந்ததை தலைப்பாகையுடன் போனது என்று ஓடிவிட்டார். மற்றொருவர் தன் தலைக்கு வந்ததை கிரீடமாக மாற்றி சக்கரவர்த்தி போல வாழ்கிறார் என்று கூறி விளக்கினான் ரித்தீஷ். உண்மையில் ஒருவர் எடுக்கும் முடிவு அவரையே அழிக்கும் அல்லது இந்த உலகத்தையே ஒரு புதுவித விஷயத்தை அனுபவிக்க வைக்கும். ரித்தீஷ் எத்தகைய முடிவை எடுக்கப் போகிறான் என்று தெரிந்து கொள்ள காத்திருங்கள். உங்களது அடுத்த சவாலில் நீங்கள் எத்தகைய விளைவை ஏற்படுத்த போகும் முடிவை எடுக்கப் போகிறீர்கள் என்று கீழே கமெண்ட் செய்யுங்கள்.